ப்ரோ 2024 எப்படி போச்சு? 2025 எதை பார்த்துருக்கீங்க? 2024 வந்து ஒரு நல்லா தான் போயிருக்கு. 24 இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். 25 இன்னும் நல்லா எதிர்பார்க்குறீங்க. 2024 வந்து நிறைய புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய லேர்னிங் லெசன்ஸ்லாம் 2025 வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே சார். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல, கோடு போட்டு வாழ்றவங்க. 2024 நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்கல. பட் ஐ பிகேம் மச் ஸ்ட்ராங்கர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஹெல்த் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அதாவது 2024 அந்த லெசன் வந்து நீ வந்து அப்படிலாம் இல்லை. 2024 நான் கற்றுக்கிட்ட லெசன் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். கண்டிப்பா நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். சூப்பர். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நான் தான் முக்கியம். ஓகே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ...2024 has been a financial disaster. Okay. But it has been soul-searching one of the best years of my life. Okay. 2025 hopefully terla financially better aavuma illiyane. So hoping for best. Always hoping for best. Who will hope for worst? Right la, right. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. 2024 நடந்த டக்குன்னு ஒரு சொன்ன உடனே சந்தோஷப்படுற விஷயம் உங்க வீட்ல இல்ல எங்க நடந்தாலும் சரி, அது என்ன மாதிரி விஷயம்? டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம். I visited the beach like Beach. lot of times. Oh, that is I'm the actually a beach person. Oh, okay. Every time she comes. Oh, okay. என்னோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் நடந்தது. ஸ்டில் யங்கா இருக்காரு சார். ஆக்சுவலா வந்து நம்பவே முடியல, பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னா நம்ப முடியல. க்ளீன் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு. நான் யோகா மாஸ்டர் நானு. அப்படிங்களா? சூப்பர். 57 இயர்ஸ் ஆகுது. 57 நோட் பண்ணுங்க இதெல்லாம். எங்க காலேஜ்ல வந்து டீப் போட்ஸ்னு MCC காலேஜ்ல படிக்கிற டீப் போட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் வந்து கொஞ்சம் மெமரபிளா இருந்துச்சு. சூப்பர். I got my six pack in 2024. டிசம்பர்ல. எல்லாம் ஜிம் படிடா. ஒரே ஜிம் வாய்ஸா உட்கார்ந்திருக்காங்க. My first six pack வந்து இப்போ டிசம்பர் மிட்ல தான் வந்து I got it first. You got it. ஷோ பண்ண முடியுமா? இல்ல வேணாம். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். இது என்ன இருக்கு? இப்பதான் நல்லா சாப்பிட்டேன். போட்டோ வேணா இருக்கு, காமிக்கிறேன். நானும் ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. Most saddest thing happened in 2024. Yeah, one of my friends just left me. Like Okay. he just disappeared. Disappeared. Yeah. Lot of my friends disappeared like that. Yeah. Mine too. Okay, but he's something special for me. Okay, special friend. Yeah. That's right. அப்பப்போ அந்த புயல் வருது இல்ல, கொஞ்சம் சென்னைக்கு அப்போ வராது முதல்ல. சென்னை இப்போ வந்து அதிகமா இருக்குது. இப்போ அது ரீசன்ட் டைம்ஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் நம்மளே தான் நிறைய பண்ணிட்டோம். நிறைய இது வருது. என்னன்னா வாட்டர்ன்றது தேவை, தண்ணி நம்மளுக்கு தேவை. அந்த மழை நிறைய இருக்கணும் இந்த 25th. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? சேடஸ்ட் திங்கா எதுக்கு ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு தலைவர் ஏதோ மாட்டி இருக்காரு. இல்ல அந்த மாதிரி இல்ல ப்ரோ. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. சேடஸ்ட்லாம் இல்ல. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல எல்லாமே ஹையா தான் போயிருக்கு. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. saddest thingலாம் எதுவும் இல்ல. everything is a learning. ஐயா, அது லேர்னிங் மெட்டீரியலா போய்டாது. தம்பிய வீட்ல இருந்து அடிச்சு வரட்டீங்களா? அது பண்ணிருக்க கூடாது. எதுக்காக? பர்சனல் இஷ்யூஸ். not personal issues. காலேஜ்ல இருந்து drop out பண்ணிட்டாரு. ஓ ஓகே. அப்ப we must give something no. One common advice to all. Enjoy the moment. Enjoy the moment. More than life, enjoy the moments. Yeah. Okay. Don't like not expect on future or don't like okay. past or something. Just enjoy the moment. Okay. மனிதத்துவம் எல்லாருக்கும் தேவை. எப்பொருள் யாராய் வாய்க்கப்பன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்கல்ல. உண்மையா எல்லாரும் நடந்துக்கணும். உண்மையா நடந்து அது நிறைய இல்லாத இருக்கு இந்த காலகட்டத்துல. ஆமா, இந்த காலகட்டத்துல நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். காமன் அட்வைஸ்னா keep your heads high, don't let anyone put you down. சூப்பர். ஸோ எப்போதுமே என்னதான் வாழ்க்கையில் வந்தாலும் டேக் இட் as a learning lesson and move on. சக்ஸஸ் ஃபெயிலியர்னு இல்லை, சக்ஸஸ் அண்ட் லேர்னிங் லெசன் தான் இருக்குது. ஸோ அதுதான் என்னோட 2025 மோட்டோ. சூப்பர். ஒரே வாசகமா இருந்தாலும் திருவாசகமா கரெக்டா இருந்தது. காமன் அட்வைஸ், உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, ஹெல்த் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். நீங்க எப்படி ஒரு privileged பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க பாத்துக்கோங்க. I've been giving this advice to a lot of people this week. Okay.
nobody's வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது I have to draft this. One second. டிராஃப்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல A few moments later. nobody's opinions matters except 3 people: mom, dad, and your partner. ஓகே Okay, and in my case, and my guide. Okay. 10 people will come in your life, 10 people will give 10 advices. yeah. You listen to those advices. அது work ஆச்சுன்னா அது accept பண்ணுங்க, work ஆகலைன்னா accept பண்ணாதீங்க. ஓகே புரியுது. There will be a lot of people who will be what do you call it, commenting on you, but you don't have to take it to heart. Worry about that is what I ஓகே 2025ல நீங்க ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்துப்பீங்களா? அது என்ன? என்னோட வந்து கிளாஸஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணணும். சூப்பர் டெவலப் பண்ணணும். சக்ஸஸ்க்கு நேராக போகணுன்ட்டு தான் ஒரு குறிப்பிட்ட கோல் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்ன கோல்னு சொல்லிட்டு இப்போ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கேன். ஓகே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ரெசல்யூஷனா 2025 எதுவும் பெருசாலாம் இல்லை ப்ரோ. பி ஹாப்பி, லிவ் த மொமெண்ட், கோ வித் த ஃப்ளோ. கோ வித் த ஃப்ளோ இஸ் ஆப்ட். எதா இருந்தாலும் கோ வித் த ஃப்ளோ. ஓகே ஜாலியா இருங்க, ஜாலியா ஊர் சுத்துங்க, ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருங்க, ஜாலியா டோன்ட் கெட் இன்டு பேட் ஹேபிட்ஸ். என்ஜாய் பண்றது லைஃப் நல்லா ஹெல்தியா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டிக் பர்சன் இன் பிசிக் அண்ட் டயட் ஹெல்த் வைஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு, பார்த்தாலே தெரியுது. 2024ல இப்படிலாம் கூட மக்கள் இருக்காங்களா, இப்படிலாம் கூட சில விஷயம் நடக்குதா அப்படின்னு நீங்க திகைச்சது இல்ல முக சொல்லிக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது பாத்தீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கவர்மெண்ட் நல்ல விஷயங்கள் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிளீனிங் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மக்கும் குப்பை மக்காத குப்பை சில அதெல்லாம் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அது வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் குற்றம் செலுத்துறாங்க. அப்படி கிடையாது, மக்கள் குற்றம்னு எடுத்து அதுவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய சொல்லலாம். அதை வச்சு கேட்டால் அது வந்து கவர்மெண்ட் சொல்ல ஃபாலோ பண்ணணும். எல்லாமே கவர்மெண்ட் பார்க்குறேன்னா முடியுமா? கஷ்டம். இன்னைக்கு வந்து ரெயின் ஹார்வெஸ்ட் வந்து இது பண்ண முடியல. பூமிக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவை. ஒரு நாள் மழை பெஞ்சாலும் 1 மணி நேரத்துக்கு தண்ணி தேங்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய அதை ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது, 2 days ஆகுது மழை தேங்கினாதான் பூமிக்குள்ள அந்த தண்ணி இறங்கும். கண்டிப்பா அப்பதான் வந்து என்ன குடிநீருக்கு எல்லாரும் தேவை. அதே மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருக்குன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் அதை இடிச்சுட்டு அதை என்ன பண்றாங்க 15 வீடா கட்டுறாங்க. அப்ப எல்லாரும் பூமியில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. புரியுது. அது வந்து சேவ் பண்ணணும்னு தெரியல, நிறைய வேஸ்ட் பண்றாங்க. சேவ் பண்ண அதுக்கு ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரெகுலேஷன்ல மக்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வா இருந்து வாட்டர் சேவ் பண்ணணும். ஒரு வீட்டுக்கும் கடமையா சேவ் வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. ஜெயலலிதா நல்லா பண்ணாங்க, எடுத்து பண்ணாங்க. கண்டினியூ சொன்னது அவரை. அதாவது நம்ம கண்ட்ரியில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் ஃபாரின்லலாம் வந்து இப்போது எல்லாமே லீகலைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி லீகலைஸ் சொல்கிறீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இப்போ வந்து எல்லாருக்குமே ரைட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அது நல்ல விஷயம் தான் ப்ரோ, எல்லாருக்குமே ரைட்ஸ் வரணும்ட்டு. ஆனால் வந்து என்ன இப்போ தப்பான இதுக்கெலாம் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பெடோஃபிலியா அதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க லீகலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஓகே ஓகே. சென்னையில் என்னன்னு தெரியல, இந்த ஃபுட்டு மேலே இருக்க அப்சஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் இதை எடுத்து அதில் ஊற்றி தின்றது, அதை எடுத்து இதில் ஊற்றி தின்றது, சீஸில் முக்கிய எடுத்து தின்றது, மிட் நைட்டில் போகிறது. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு தெரியுது அது வந்து ரொம்ப அப்படி கேளு ஹெல்த்தின்னு இல்லை ப்ரோ. நானும் சாப்பிடுவேன், நானும் ஃபுட் லவர் தான். எல்லாருமே சாப்பிடணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு லெவல் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. நடுராத்திரில போயிட்டு தினமும் வந்து அது ஒரு அதை நார்மலைஸ் பண்றது. ஆமா, தூங்குற டைம் ராத்திரி, அதை மாத்தி நார்மலைஸ் பண்ணி ஃபுல்லா ராத்திரி பூரா வெளில சுத்தது இது பண்றது அந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் லைக் தோஸ். ஹெல்த் வந்து காலி பண்ணிடும். கண்டிப்பா ஹெல்த் கண்டிப்பா காலி ஆயிடும். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. இப்போ உங்களால வந்துட்டு ஒரு 200 rupees ஃபுட் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் இன் a privileged position. அந்த ப்ரிவிலேஜ் பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க ஏன் நான் வந்து என் ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன், நான் ஜாலியா இருப்பேன்னு இருக்கேன். ப்ரிவிலேஜா இருக்கீங்க, அவ்வளவுதான். நல்லாதான் சாப்பிடுங்க, நல்லாதான் சாப்பிட்டு நல்லாதான் இருங்களேன். எதுக்கு கண்ணா பின்னான்னு தின்னு? அது ரீசெண்டா இந்த 2 years அந்த கல்ச்சர் பயங்கரமா 2 years இந்த கல்ச்சர் பயங்கரமா இருக்கு. ஓகே ஓகே. லெசன் லேர்ன் ஃப்ரம் 2024. Don't believe someone blindly. Don't jump into anything. Same for me also. Don't believe anyone. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான்.
இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours வந்து புக்ஸ் படிப்பேன். அதில் ஒவ்வொரு நாலேஜும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டாக இருக்கு. அக்குபஞ்சர் இது பண்றோம். ஓகே ஓகே. ஃபுல்லாவே லெசன்ஸ் தான். ஃபுல்லா லெசன்ஸ். வாட் எவர் ஹாப்பியா இருந்தாலும் சரி சேடா இருந்தாலும் சரி அது ஒரு லெசன் தான். ஆமா லெசன் தான். ஓகே சூப்பர் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர். வெறும்னே ஹாப்பியா இருந்தா கூட வாழ்க்கை கிடையாது. ரெண்டுமே இருந்தா தான் அது வாழ்க்கை ஃபன்னா போகும். Always manage your expenses. Always manage your money. Okay. This was a very big lesson. This is for me also. இது எனக்கும் சேர்த்துதான். அது உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் salary இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் salary இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் salary இருந்தாலும் சரி, if you don't know how to save it like me, you will end up without money. லாஸ்ட் இயர் ஏதாவது முடிவு எடுத்து அது நடத்தி காட்டியிருக்கீங்களா இந்த வருஷம்? அதாவது 2024ல இல்ல சென்டர் ஓபன் பண்ண நினைச்சேன். எக்ஸ்ட்ரா சென்டர் ஓபன் பண்ண நினைச்சேன். அது வந்து முடியாம போச்சு. சரி ஓகே. இந்த இயர் வந்து கண்டிப்பா அது பண்ணணும். சரி ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு யோசிச்சேன் இந்த வருஷம், முடியல. நெக்ஸ்ட் இயர் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணேன். சரி ஓகே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. லாஸ்ட் இயர் 6 பேக் வர வச்சிட்டேன். அது லாஸ்ட் இயர் எழுதுனா அது இந்த வாட்டி வர வச்சிட்டேன். ஜனவரி மாசம் ரெசல்யூஷன் எடுத்து டிசம்பர் மாசம் 6 பேக் வர. பட் அது நார்மலான விஷயமே கிடையாது. ஏன்னா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இங்க இருக்கிறேன்னு சொல்லல, நானுமே அதை ட்ரை பண்ணி இனிஷியல் லெவல்ல ரொம்ப டயட் இருந்து அது ஆல்ரெடி உள்ள இருக்கிறத வெளியில காட்டுறதுக்குள்ள அது வந்து ரொம்ப கேலி பண்ணுவாங்க. என்னன்னா இதெல்லாம் என்ன பண்றது, ஆப்ஸ் போறது, கிரன்ச்சஸ் போறது, குட் மார்னிங் கிளாஸ் போறது, இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். ஆனா அது போடும் போது தான் நம்மளுக்கு அது கஷ்டம். இன்டென்சிட்டி அதிகமாக நம்மளுக்கு வரலன்னா அதுல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனு. General advice to those who are taking that resolution. Try to keep it. Try to keep it. Okay. Try don't to break it. At least try to achieve something and do it. Yes. நீங்க எந்த தோல்வி இருந்தாலும் வந்து அது வெற்றி படிக்கட்டா மாத்தணும். சரி. அது கண்டினியூ பண்ணணும். அது முடியும்ன்றது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ரெசல்யூஷன் அதாவது நியூ இயர் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அது ஸ்டிக் ஆன் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஆனா அது ஸ்டிக் ஆன் பண்ணா டெஃபினெட்லி இதெல்லாம் அச்சீவ். ஒரு 20 விஷயம் ரெசல்யூஷன் எடுங்க. ஒரு 10 விஷயத்துக்காச்சும் பர்சியூ பண்ணுங்க. ஒரு 2 விஷயம் நடக்கும். அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1 எடுத்தாலும் நடக்காது. அது ஒரு 10-15 எடுத்து விடுங்க, நடந்தா நடக்கட்டும். ஒரு 10 விஷயத்தை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. அதுல 2-3 ஆச்சு கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. Take small steps. பெரிய ஸ்டெப் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஓகே. ஒரு மேலே ஏறணும்னா படிக்கட்டில தான் ஏறணும். டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி தான் போகணும். ஸோ கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல growth ஸ்லோவா இருக்கும். ஆனா போக as you catch drift you can take bigger resolutions. Okay.